நாமத்தினாலே இங்க கூடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகி இயேசு நாமத்தினாலே வாழ்த்து சொல்கிறேன். நேற்று யாரும் போகிறதுக்கு வந்தீங்க? நல்லா இன்னொருத்தர் சத்தமா படுங்க. என்ன ஆண்டவர் பேசினார்? உங்க ஊழிக்காரன் தான் ஊருக்காரன் தான் யாரும் கேவலம் நினைக்க கூடாது. இன்னைக்கு அதாவது ஒரு சபையில ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னால் அது வியாக்கியானத்தையும் சொல்லணும். என்ன சொல்லணும்? வியாக்கியானம். வியாக்கியானம் நம்ம வியாக்கியானமா இருக்கிறது இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும். அது போல அருமையான மகன் பாலன் 2 தடவை தீர்க்க தரிசனம் மரத்துல பேசி ஊழியக்காரன் நிறுத்திக்காதீங்க, அவரை யாரும் கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னா அந்த வியாக்கியானத்தையும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜனங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. எதற்காக நான் சொல்றேன்? எதற்காக நீங்க ஆணைத்து பாருங்க. எல்லாம் சத்தப்படாத இருக்கணும், எல்லாம் சத்தப்படாத இருக்கணும். சத்திய வசனத்தை கேளுங்க. அந்த சத்திய வசனம் உங்களுக்குள்ளாக உணர்வை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? உணர்வை கொண்டு வரும். நீங்க விழித்திருப்பீங்க. இப்ப விழிச்சிருந்தா உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் ஆத்துமாக்கள் தூங்கும். ஆத்துமா என்ன பண்ணும்? தொய்ந்து போகும், தூங்கும். எனக்கு அருமையான தேவஜனங்களுக்கு நான் சொல்லுகிறதை நீங்க நன்றாய் கேட்டுக்கொள்ள நினைக்கும். குருடனுக்கு முன்னாடி என்ன வைக்கக்கூடாது? யாராயும் குருடனுக்கு முன்னாடி தடுக்கலை வைக்கக்கூடாது, கல்ல வைக்கக்கூடாது. ஏன்? அவன் குருடன். அவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கல்ல வைக்கலையா? கல்ல வச்சு என்ன ஆகும்? அந்த கண்டு மேல இடிச்சு அதனுடைய பாவம் நமக்கு. செவடனை தன்னுடைய இருதயத்திலே நிந்தியாது. ஏன்? செவடனை இருதயத்துல நிந்தித்தா தேவன் நம்மை நிந்திப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாக்க வியாக்கானம் வந்ததுனாலதான் நான் சொல்றேன். நீங்கள் நிந்திக்க கூடாது ஊழியக்காரர். ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தையை நிலப்படுத்துகிற தேவன், மனுஷன் அல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் செய்வார். ஏனென்று சொன்னால் வேத வசனத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். நீங்கள் வேத வசனம் தான் உங்களை ஆற்றும், தேற்றும், அரவணைக்கும், எல்லாத்தையும் உயர்த்துகிறவர் கர்த்தர். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அருமையான மகள் கீதா காட்சி சொல்லிச்சு. அருமையான மகள் கீதா காட்சி சொல்லிச்சு. நான் உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுக்கு செலுத்த வேண்டியது தேவனுக்கு செலுத்த. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால் சிறியவனை குப்பையில் எடுத்து கோபுரத்தில் வைப்பார். நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவனை மகிமையை. நான் இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை, நான் வெறுமையான மனுஷன். நான் யாரு? வெறுமையான மனுஷன். தேவன் என்ன சொல்லுகிறாங்களோ அந்த வார்த்தை மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில இருந்தே போவோம். சங்கீதம் 76:11 சங்கீதம். பொருத்தனை பண்ணி அதை இப்ப தேவனை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? என்னப்பா பொருத்தனை பண்ணுவீங்க? ஐயா, எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வழியை காட்டுனா உனக்கு என்ன பண்ணுவேன்? பொருத்தனை பண்ணுவேன். அதை உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்களுக்கு ஒரு நன்மை கொடுத்துட்டார். அருமையான மகன் வீட்டுக்கு போனேன். யாரை கூட்டிட்டு? வெங்கட கூட்டிட்டு தான் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. யாரை கூட்டிட்டு போனேன்? வெங்கட கூட்டிட்டு போனேன் ஆஸ்பத்திரிக்கு. நானும் சுகாதாரத்தையெல்லாம் போனேன். அங்க போன உடனே 10 மூட்டை அரிசி அடிக்க 10 11 நானே எதிர்பார்க்கலாம். 10 சிப்ப அரிசி அடிக்க வச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே எய்ம் பண்ணி வச்சுட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்குன்னு ஒரு சிப்ப அரிசி கொடுத்துடலாங்க. அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க. நான் இங்க இருந்து போனேன்னு பார்த்தா வியாபாரம் பண்றாங்களா பார்க்க பண்ணிட்டு நல்லதுதானா. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டாக்கா, பொண்ணு காலேஜுக்கு போயிட்டா வியாபாரம் பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. அப்பா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணவங்க ஒரு சிப்ப அரிசி எடுத்துட்டு காணிக்கிட்டாங்க.
அவங்க எய்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தேவன் அவங்களுடைய இருத்துல இருக்கிறாரு. நான் உள்ளதை சொல்றேன், பொய்ய நான் சொல்லல. ஆண்டவரே இந்த மகன் மனம் வந்து கொடுக்கறாங்க, பொருத்தனம் பண்ணி இருக்கிறாங்க, கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாருக்கு காணி கொடுக்குறீங்க? அதெல்லாம் படிச்சு சொல்லுங்க. நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு நீங்க யாருக்கு கொண்டு வர்றீங்க? அவர் பயங்கரமான தேவனுக்கு நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க, வேற யாருக்கும் கொடுங்க. அந்த காணிக்கை ஊழிக்காரன் சாப்பிட்டா அல்லது இன்னைக்கு திருவனந்தபுரத்துக்கு அந்த காணிக்கைன்னு நான் சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம், அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? சத்தம் போட்டாதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அருமையான மகன் பாலன்னு சாட்சி சொன்ன. அப்படி அந்த இடத்துல ஆவின் பாலகத்துல பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள். யார் சொன்னா நல்லவன் எந்த இடத்துலயும் நினைச்சு நிக்க முடியாது. கெட்டவன் இருந்தாக்கா அந்த இடத்துல கெட்டவனோடு சேர்ந்து அவங்க வந்து நினைச்சு நிற்பாங்க. யார் சொன்ன நம்முடைய வேதம் அப்படி சொல்லலாம். சங்கீதம் 1 என்ன சொல்லி இருக்கிறது? அவங்க அடியிலே ஒன்று கற்றுக்கொள்ளாது இருந்தால் திருடனோடு நீ பங்கு கொள்ள வேண்டாம், திருடனோடு நீ பங்காளியாக இருக்க வேண்டாம். அவன் சொல்லுவா திருடன், இந்த பைய நமக்கு எல்லாம் ஒன்னா இருக்கணும். சங்கீதம் 3 இதுலயே இருக்கும். அதை நான் படிக்கல. 3ஆம் சங்கீதமா நாம் எல்லாரும் ஒருமித்து இந்த பைய வைத்து பிரித்துக் கொள்வோம் திருநந்த அப்படிம்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? சங்கீதம் 1 வாசிப்போ. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க கூடாது. வா, நம்ம ஒன்னா சேர்ந்து திருடுவோம். அது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அப்புறம் பாவிகளுடைய வழியில் நாம் நிற்க கூடாது. அல்லேலூயா. பாவிகளோடு நாம் சேரக்கூடாது. பாவிகள் என்று சொன்னால் பாவத்துக்கு ஏதுவான காரியங்கள் செய்வதோடு நாம் என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. அப்புறம் பரிகாசம் சொல்றப்பா, பரிகாசம் பேசவங்களோட பரிகாசம் பேசுறது. பரிகாசம் பேசுறது யாரு? துன்மார்க்கு தான் பரிகாசம் பேசணும். விசுவாசிகளே பரிகாசம் பேசுறாங்க. அப்ப தீர்த்த வார்த்தை நீங்க கேட்பீங்க, பார்த்தீங்க. ஊழிக்காரே பரிகாசம் பண்ணாது. விசுவாசிகள் பத்தியில பரிகாசம் பேசுற காரியம் இருக்கிறது. இதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். நீ கொண்டு போய் கொடுத்துற, நீ நல்ல பேர் எடுத்துக்கிற. நீங்க கொண்டு போய் அழைக்கல கொடுத்துட்டு நீங்க யாருக்கு காணி கொடுக்குறீங்க? பயங்கரமானவருக்கு காணி கொடுக்குறீங்க. நான் ஒரு ஆண்டவருக்கு ஒரு வேலைக்காரன். வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கறது யார் தான்? கர்த்தருக்கு காணி கொடுக்கறது யார் தான்? புரிஞ்சதா? புரியுங்களா? விசுவாசிக்க கர்த்தருக்கு கொடுக்கிறது, பயங்கரமானவருக்கு காணி கொடுக்கணும். நான் ஆண்டவருடைய வேலைக்காரன். ஆண்டவர் எனக்கு படியாளம். அது யாரு புரிய மாட்டேன்? எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? யார் சொன்னா ஊழிக்காரன் சாப்பிட்டா தான் அதை உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த ஊழிக்காரனுக்கு ஒரு காலத்தை தண்ணி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா அவன் என்ன வசனம் எடுத்தாலும் எனக்கு தெரியாது. அப்ப வந்து சென்னையோட பேசிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். அவன் என்ன வசனம் பேசுனா இவங்களை போட்டா பிடிச்சிட்டு அப்படி நல்ல பயப்பட வேண்டாம். கடைசியாத்த கூப்பிட்டேன், என்ன வசனம் பேசு படிச்சேன். மணிமன்றத்தில் நான் போய் பேசுறேன். என்னடா அதிகாரம் படிச்சேன்னு சங்கீதம் 76. சங்கீதம் அப்பதான் நான் இதை ஆண்டவரை நான் இன்னைக்கு என்ன போதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அல்லேலூயா. நீங்க பயங்கரமானவருக்கு காணிக்க கொடுக்குறீங்க, பயபக்தியோடு வரணும். பயங்கரமானவருக்கு காணிக்க கொடுக்குறீங்க, பயபக்தியோடு வரணும். மகனும் அப்படித்தான். கிறிஸ்துமஸுக்கு தேவையான காரியங்கள் அனைத்தும் மகன் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீ செலுத்துகிற காணிக்கை எல்லாம் நினைத்து உன்னை
நீங்க அறகுறையா ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. பயங்கரம் பண்றதுக்கு பயந்துட்டு தான் காணி கொடுக்கணும். கட்டாயம் அல்ல, அல்ல, அப்புறம் துக்கத்தோட அல்ல, விருப்பதை விருப்பத்துடன் கொண்டு விருப்பத்தோடு செய்து கொண்டிருக்கணும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு நல்ல கறி சோறு ஆக்கி வச்சிருக்கீங்க, பிரியாணி ஆக்கி வச்சிருக்கீங்க. யார் ஒருத்தர் எங்கேயோ ஒரு பழைய உறவு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உறவு வந்துச்சுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு தட்டுல போடுவீங்க. நானும் கொத்தைக்கு சொந்தக்காரரு, உங்க மாமியாருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு வருவாங்க. நீங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? நீ யாருக்கோ சொந்தக்காரன் எடுத்துட்டு போ, நீ யாருக்கா சொந்தக்காரன் எடுத்துட்டு போங்கன்னுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, தட்டுல சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறீங்க. தட்டுல சாப்பாடு போட்டு வச்சுட்டு போட்டீங்கன்னா இன்னொரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்களா? இன்னொரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்களா? வர மாட்டாங்க. அவங்க சத்தாலும் சாவாங்களோ அப்படின்னா நம்முடைய விசுவாசம். ஏன் அன்னைக்கு அவங்க முகத்துல இருப்பீங்க. அது போலதான் நம் தேவனுக்கு கொடுக்கிறது மனப்பிரியமாய் கொண்டிருக்கணும், மன உற்சாகத்தோடு கொண்டிருக்கணும். நீங்க கொடுத்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் சொன்ன? இன்னைக்கு வந்த காரியத்தை தான் நான் சொல்லி இருக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது வசனமா 4வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல்ல கூட பாப்பா வாசிக்கலாம், தப்பு கிடையாது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைய நீங்க எங்க போகல? நீ தேவாலயத்துக்கு வரும்பொழுது உன் நடையை காத்துக்கொள்ளணும். உங்க நடைய எதற்காக காத்துக்கொள்ளணும்? யாரையும் நான் குறை சொல்லக்கூடாது, யாரையும் நான் குற்றம் சொல்லக்கூடாது, யாருக்கும் நான் தீர்ப்பு நினைக்க கூடாது. உன் நடையை காத்துக் கொள்ளணும். எங்க வரக்குள்ள? தேவாலயத்துக்கு வரும்பொழுது உன் நடையை காத்து கொண்டுதான் வரணும். ஆலயத்துக்கு வரது மனசு சுத்தமா தான் வரணும். அவன் இந்துக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க என்னமோ பயப்பட்டு இருக்கிற மாதிரி அங்க பொங்கல் வைக்க போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் பக்தியா இருப்பாங்க. நாம அப்படி அல்ல. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்முடைய நடையை காத்து கொள்ளணும். எதற்காக இந்த நடையை காத்து கொள்ளணும்? இந்த நடை பிசக்க கூடாது, பரிகாசம் பேசக்கூடாது, நான் ஒருவரை தீர்த்து சொல்லக்கூடாது, நான் ஒரு ஒளிக்காரன் நான் குறை சொல்லக்கூடாது. இதைத்தான் நாம் சிந்தித்து நம்முடைய நடை சரியா இருக்கிறதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிறோம், செவி கொடுத்து சேர்வதே நல்லம். மூடர் பலியிடுவாங்க. அவங்க மூடர் எப்படி பலியிடுவாங்கன்னாக்கா, ஐயோ இப்ப நம்ம 10 சிபாரிசு வாங்கி வச்சுட்டு வேற ஊழியக்காரருக்கு நான் ஒரு சிபாரிசு கொடுக்கணுமா? அது யார் பலியிடுகிறோம்? மூடர். நான் ஒரு சிபாரிசு கொடுக்கணுமா? எனக்கு குறைஞ்சி போயிடுமே. குறையாது. யார் சொன்னா, சாரி பார்த்து விதவிடைய வீட்டுல எளியா போகும் பொழுது அங்க எண்ணெயும் குறையில மாவும் குறையில. அவன் சொன்னா விறகு பொறிக்கிட்டு இருந்த காட்டுல, அப்ப எளியா தீர்க்க தெரிஞ்சு போன உடனே அந்த அம்மாவை பார்த்து, அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு, அப்படியே ஒரு சின்ன அடியும் செஞ்சு கொண்டு வா. குடிக்காரன் பார்த்து சொல்லுது, நானும் என் பையனும் ஒரு சின்ன அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு 2 பேர் செத்து போனாங்க. இந்த வேரம் பொறிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வேற உனக்கு வேற ஒரு அடைப்பட்டி கொண்டு படிக்காரன், உனக்கு வேற செஞ்சு கொண்டு வரணுமா அப்படின்னு அந்த சாரி பார்த்து உதவி கேட்டேன். ஏன்னு சொன்னா, கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் எலியாவை. நீ சாரி பார்த்து வீட்டுக்கு போ, அங்க உன்னை போஷிப்பேன், அங்க போஷிக்கிறதுக்காக ஒரு உதவிக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர். அவர் கட்டளை இடாமல் எதுவுமே நடக்காது. அப்ப போயிட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் அடை கொண்டுட்டு வா, சின்ன அடையா சுட்டு கொண்டு வா. அவன் பெரிய அடையா கேட்கலாம், பெரிய பணியாரமா கேட்கல, ஒரு சின்ன அடை சுட்டு கொண்டு வா, நீ வச்சிருக்கிற மாவுல. அவன் சொல்றான், நானே என் பையனை சுட்டு யாராயும் சாப்பிட்டு சாகிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அங்க எண்ணெயும் குறையில அவனுக்கு குடித்தர கொடுத்ததுனால. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10 சிபாரிசு ஒரு சிப்பம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு குறையாது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருக்கிற காலத்தில் பார்க்கிறோம்,
அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருமிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை கொண்டுப்பாரு. ஒரு சிப்ப அரிசி கொடுத்துட்டு அதிக சந்தோஷம் வரும். அரிசி பரிசுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாம் குறையாது, எடுக்க குறையாது. ஏன்னு சொன்னா ஒரு ஒரு துருத்துறவு இருக்குது. தொட்டனை தூரும் மனத்தையும் ஆதரத்து கட்டணை தூரும் அறிவு. அது அப்படின்னாக்கா கிணறு வெட்ட மணலை வருகிறது போல, அங்க தண்ணி ஊறுகிறது போல, நமக்கும் எவ்வளவு கற்றுக்கொள்ளுகிறோமோ அதெல்லாம் அந்த அறிவை வளரும். நீங்க கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. யார் கொடுக்கிற வசனத்தை கற்றுக்கொள்ளணும்? கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். உலகத்துல இருக்கிற படிப்பு எல்லாம் கற்றுக்கொள்ளணும். இங்க என்ன ஆனந்துக்கு வந்த என்ன உங்களுக்கு பிரயோஜனமோ அந்த பிரயோஜனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சொன்னா நீங்கள் நன்றாய் இருக்கணும். இந்த நல்வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளணும். இது என்ன வார்த்தை? நல்வார்த்தை. நேற்றுக்கு பிரசங்கத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியுது என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. என்ன வார்த்தை? நல்வார்த்தை, நல்ல வார்த்தை. உங்களை நல்ல வழியிலே நடத்தும், செம்மையான வழியிலே நடத்தும், நீதியின் பாதையிலே நடத்தும், உங்களை உற்சாகத்தோடு வழி நடத்தும். அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும் பெருகி இருக்கிறேன், காலத்தை பார்க்கிறோம், சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை கொண்டு. ஒரு மூட்டை குறைஞ்சிட்டு நினைக்க வேண்டாம். அதுல இருந்து ஒரு மூட்டை கத்தருக்கு கொடுத்துட்டு ஒரு மூட்டைக்கு எனக்கு கத்தர் 10 மூட்டை இன்னும் கொடுப்பார். நான் சொல்றேன், நீங்க வருத்தத்தோடு கொடுக்க வேண்டாம். அதான் இந்த வசனத்தை பாருங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைய என்ன பண்ணணும்? உங்க வாயில வருகிற வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும். ஊழிக்காரர பேசுறதுக்கு உங்க வாய் கொடுக்கல, கர்த்தருடைய வசனத்தை கேட்கத்தான் ஆண்டவர் உங்களுக்கு வாய் கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை பேசுறதுக்கு தான் உங்களுக்கு வாயை கொடுத்திருக்கிறார். வாசிப்போம் சீக்கிரம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பணிவிடுகிறதை போல பணிவிடுவதை பார்க்கிறோம். சேவை கொடுத்து ஆண்டோடத்தில் செவி கொடுத்து சேர்வதே நல்லம். அப்புறம் நாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாத இருக்கிறார்கள். நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது? உன் வாயினால் தீர்க்க தரிசனம் வர வந்தது பாலம் கட்டுறாங்க. ஊழிக்காரன் நிந்திக்காரன். ஊழிக்காரன் என்ன பண்ணக்கூடாது? நிந்திக்க கூடாது. அது வரம், தீர்க்க தரிசனம் வர்றோம். யாரு வந்தது? ஊழிக்காரன் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. உன் வாயில இருந்த என்னப்பா சீக்கிரப்படி தேவ சமூகத்தில் உன் வாயினால் பேசாமல் மடம்பதில் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. என்ன ஊழிக்காரன்? ஊழிக்கார கையை வச்சு அப்படியே சுகமாகும். என்ன சொல்றதுன்னா அப்படியே நடக்கும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஊருக்காரன் தானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தான் இந்த கரத்தின் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க இந்த கரம் யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். அவருடைய கரம் என் கரத்தின் மேல இருந்து உங்களுக்கு சோம்பது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சீக்கிரம் வாசி பாப்பா. தேவன் எங்க இருக்கிறாரு? இருக்கிறார், வானத்தில் இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிற? நீங்களும் நான் எங்க இருக்கிறார்? இந்த பூமியில இருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த பூமியில இருக்கிறோம். வாசி பாப்பா. உன் வார்த்தை எப்படி இருக்குன்னா அவர் கேட்பாரு. நீ என்னென்ன நிந்திக்கிற அதெல்லாம் வந்து ஒரு குருவி பச்சி போய் அங்க போய் சொல்லி போடு. ஆண்டு விட்ட ஒரு குருவி போய் சொல்லி போடும். ஊழிக்காரன் என்னென்ன பேசுனா ஆண்டவருக்கு போய் சொல்லிடு. ஏன்னாக்கா ஆண்டவருடைய ஊழிக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசி பாப்பா. தொல்லையின் திருச்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல உன் வார்த்தையினாலே நீ என்ன பேசுறியா அது மோடனால என்ன பண்ணும்? பிறக்கும். மோடனால சத்தம் பிறக்கும். நீங்க இங்க வந்து ஊழிக்காரன் வருத்தி எடுத்தீங்களா? அங்க மோடனால உங்களுக்கு திருச்சை வந்துடும். மோடனால உங்களுக்கு காரியம் நடக்கும். நீங்க யாரையுமே வந்து ஊழிக்காரர் எந்த ஊழி சபைக்கு போனாலும் தெரியும். ஊழிக்காரர் சொல்ல வேண்டாம். அவர் சொன்னால் கர்த்தர் சொன்னாலாகவும் கட்டிட்டு நிற்கும்.
அல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. வாசி பாப்பா. பாத்தீங்களா, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஐயா, போன வருஷம் பூரா எனக்கு பஞ்சமும் பட்டினியும் தான் இருந்தது. இந்த வருஷம் எனக்கு எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரு 10 சிபாரிசு எடுக்கிறாங்க. நானும் எடுத்தா நல்லா இருக்கும், நல்லாதான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. நான் அப்படி எனக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் உன் வாயிலே பொருத்தனை பண்ணுகிறீர்கள். இல்லை, நான் 10 மூட்டை எடுக்கிறீங்க, எப்படிங்க தசம் பாகம் கொடுக்குறது? 10 மூட்டை எடுத்தா தான் 1 மூட்டை கொடுக்கணும். ரைட்டு. 10னாக்க 10 தசம பாகம்னாக்க தசம் சொன்னா 10. அதுல 1 பாகம் கொடுக்கறது ஒரு சிபாரிசு. நீங்க ஊழியக்காருக்கு கொடுக்கணும், அதனால நான் 10 மூட்டை எடுக்கணும். புரியுதா இருக்க? நான் ஊழியக்காருக்கு கொடுக்க மாட்டேன். 10 எடுத்தா தானே 1 கொடுக்க சொல்லிருக்கீங்க. அப்படியா? 1 மூட்டை கம்மியா எடுத்துக்கிறேன், நான் கொடுக்க வேண்டியது இல்லையா? 10 எடுத்தா தானே கொடுக்கணும். நான் 10 9 மட்டும் எடுத்துட்டா கொடுக்க வேண்டியது இல்லையா? இல்ல, அதுலயும் 10 பாகத்தால 1 பாகம். நீ 90 கிலோ எடுத்தா 10 பாகம் கொடுத்தா 9 படி கொடுப்பேன். அல்லேலூயா. நான் 10 மடங்கு எடுத்தா தானே 1 பாகம் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் இந்த வசனம். வாசி பாப்பா. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்ப சொன்னால 10 மூட்டை எடுக்க மாட்டேன், 9 மூட்டை தான் எடுப்பேன். ஆண்டவரே, எனக்கு 10 மூட்டை கொடுத்தீங்களாக்க நான் 1 மூட்டை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணிடுறாங்க. கடைசியா எடுக்கும் பொழுது என்ன பண்றாங்க, எனக்கு 10 மூட்டை வேண்டாம், எனக்கு எத்தனை மூட்டை வேணும்? 9 மூட்டை மட்டும் கொடுத்தேன். ஏன் 10 மூட்டை எடுத்தா காணி கொடுக்கும்? இல்ல, அப்படி இல்ல. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை என்ன செய்யறியோ அதை செலுத்து. வாசி பாப்பா. நீ சொன்ன வாயின் வார்த்தையின்படியாக கடவுள். நீங்க கொடுக்கறத கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்காத விட்டுறணும். உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா மாறணும். உங்களுடைய வாழ்க்கை அதிகமான வாழ்க்கையாய் மாறணும். அதற்காக இந்த வசனத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். வாசி பாப்பா. அவர் யாரு? மூடர் யாரு? யோசிக்கிறவங்க மூடர். யோசிக்கிறவங்க 10 மூட்டை எடுத்துட்டு 9 மூட்டை எடுத்துட்டா போதும் அப்படின்னா அவங்க யாரு? மூடர். அவர் யாரு? கர்த்தர், பயங்கரமான தேவன். அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய்யலாட்டி சொல்லாத. உங்க ஆயிரம் கூட சொல்லவே வேண்டாம். நீ நேர்ந்து கொண்டியா செஞ்சு. நான் கிறிஸ்துமஸுக்கு இதை செய்யறேன்னாக்க செஞ்சே ஆகணும். நான் இதுக்கு டைம் சொல்லி கொடுத்தா செஞ்சே ஆகணும். அதை நான் பார்த்து அதுதான் இதுல ஸ்டேஜ் போடலான்னு அருமையான மகன் பால சொன்ன, அப்படி வேண்டாப்பா, இது வீக்னஸா இருக்கும், உயரமா போட்டா ஏதோ ஒன்று ஆயிருப்போது, டேமேஜ் ஆயிருப்போது. நான் வேண்டாம்னு ஊழிக்காரன் பார்த்தா வேண்டாம். நீ செய்யறத செஞ்சே தீரணும். நீ வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சா அதை செய், தாமதிக்காது. வாசி பாப்பா. செய்யாமல் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாத இருப்பது உங்களுக்கு எப்படியா இருக்கும்? நீங்க நேர்ந்து கொண்டுட்டு அதுல கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு வேதனை வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிறதை காட்டிலும் நீங்க நேர்ந்து கொள்ள வேண்டாம். நீ பொறுத்து நீங்க நேர்ந்து கொண்டு அதை செய்ய. அப்பதான் உன்னுடைய வாழ்வு சீக்கிரத்தில் துளிர். தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்காக கடன் செல்வோம் சீக்கிரமாக. அப்பொழுது பிற்காலத்து வெளுப்பை போல வெளிச்சம் எழுப்பி சுகவாழ்வு. நல்ல கவனமா கேட்கணும். என்னுடைய சுகவாழ்வு நான் சொல்லுகிற என் வாயின் அர்த்தப்படியாகவே மூடர் பலியிடுகிறதை போல நான் பலியிட மாட்டேன். என் சுகவாழ்வு என்னவாகணும்? சீக்கிரத்தில் துளிர்க்கணும். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் வாழ்வு துளிர்த்தாதா?
நான் போற வேலைக்கு, என் பையன் போற வேலைக்கு, என் புள்ள போகுது வேலைக்கு. ஏன்னாக்கா ஒரு படத்துல நாகேஷ் வந்து அது என்ன படம்னு எனக்கு தெரியாது, படம் பார்த்தவங்க எல்லாருமே. இன்னைக்கு நம்ம ஓட்ட பயில போட்டு பொத்தலாடு பயில போடுறதுக்கு நம்ம தெரிந்து கொள்ள, என் வாழ்வு சிக்கனத்தில் துடிக்கணும், என் பிள்ளைங்க நன்றா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கணும். அல்லேலூயா. நீங்க நிகழ்த்தே கொள்ள வேண்டாம், நீங்க காணிக்கையே கொடுக்க வேண்டாம். எதற்காக உன் சுகமாழ்வு துடிக்கணும். வாசிப்பா சங்கீதம் 58 சாரி ஏசாயா 58 விடியற் காலத்து வெளிப்பை யாரு பார்த்துருக்கீங்க? இப்ப உள்ள விடியற் காலத்து வெளிப்பெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. என்ன பண்றாங்க எல்லாம் 6:30 வரைக்கும் தூங்குறீங்க. அன்னைக்கு விடியற் காலப்பு வெளுப்பு பார்த்தாங்க. எப்போ? பஞ்சத்துல இருக்கும் பொழுது விடியற் காலத்து வெளுப்ப பார்த்தாங்க.